200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த முதல்வர் விஜய் ஓவியங்கள் தபால் மூலம் வாழ்த்து அனுப்பிய அரசு பள்ளி மாணவர்கள். தாம்பரம் அருகே இரும்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான லட்சுமி ராஜா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார். இதன்போது 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் விஜயின் ஓவியங்களை வரைந்து வாழ்த்து தெரிவித்தனர். மாணவர்கள் வழங்கிய ஓவியங்கள் மற்றும் வாழ்த்து மடல்கள் முதல்வருக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என லட்சுமி ராஜா உறுதியளித்தார். செய்தியாளர் ரமேஷ். Hands up! Hands up! Welcome, sir. காஞ்சிபுரம் தந்தி டிவி. புகழ் யாரை எடுத்துன்னு பாருங்க. புகழ் கிளாஸ் போயிடுங்க. அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எழுதுமா சரியா? ரைட் ஹேண்ட் வந்திருக்காங்கல்ல ஒரு 1 வீக் தான் ஆகுது தெரியாது. தர்ஷன் பேசிட்டு இருக்கீங்க. சிறப்பா ஸ்டார்ட். இந்த அரசு பள்ளி என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே சார், என் பேர் வழக்கறிஞர் லக்ஷ்மி ராஜா. நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் பல வருஷமாக உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கும் போது எப்பவும் வர்றது வழக்கம். ஆனால் இந்த வருஷம் என்னால் வர முடியல. ஸோ அதனால இன்னைக்கு பசங்களை மீட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேத்தி நம்ம ஆஃபீஸ் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால நேத்தி ஒரு 20-30 பசங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஏன் அக்கா வரவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் இம்மீடியட்லி ஐ கேம் அண்ட் ஹேப்பன் டு see that it's our honorable CM's birthday also. And I was very surprised that குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கு greeting card பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அவங்க வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் சாருக்கு தலைமைச் செயலகத்துக்கு போஸ்ட் பண்ணுறதா இருக்கோம். அண்ட் தீஸ் ஆர் த ட்ராயிங்ஸ். குழந்தைங்க அவர் மேலே வச்சிருக்க அன்பு அலாதி. இது எல்லாமே எங்களுக்கு தெரியாமல் அவங்க சர்ப்ரைஸாக ட்ரா பண்ணி எங்களுக்கு கொடுத்தது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அக்கா நீங்கள் நான் எப்போவுமே செக்ரட்டரியேட் போகிறது அவங்களுக்கு தெரியாதனால, அக்கா நீங்கள் போகும்போது இதை நீங்கள் அங்கிளுக்கு இதை காமிங்க அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்பிள்ஸ் தான். மொத்தம் 237 பசங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. அது என்ன நாங்கள் நாளைக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பிடுவோம். நேரில் அனுப்புறீங்களா இல்லை கொண்டு போய் கொடுக்குறீங்களா? கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு ஐ திங்க் சார் வில் நாட் பி அவைலபிள். அதனால கொரியரில் அனுப்பிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் சார் விருப்பப்பட்டா நாங்கள் போய் பார்க்குறோம். ஏன்னா சாருக்கு டைம் இல்லை இல்லையா, எல்லாரும் இப்போ நிறைய விஷஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இது கொரியர் சார்பாக அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா மொத்தம் 237 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. அவங்களோட எல்லா விஷஸும் வந்து சாருக்கு போகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். சொல்லிடலாமா சார்? ஓகே. அண்ட் நேற்று வந்து எப்போவுமே நான் அவங்கள பார்க்க வரும்போது கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றது வழக்கம். அப்போ நான் மேம் கிட்ட வந்து கேட்டிருந்தேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து புக்ஸு, டிஃபன் பாக்ஸு, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுப்போம். பட் இந்த வாட்டி மேம் என்ன சொன்னாங்க, இந்த வாட்டி நீங்கள் எதாவது வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங் அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால 237 குழந்தைங்களுக்கும் வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஏன்னா எங்கள் குழந்தைங்க எப்போவுமே வந்து கலை திருவிழான்னு வருஷம் நடக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பாக. அதில் வந்து நிறைய இங்கிலீஷ் பேச்சு போட்டியில், நடனத்தில் எல்லாத்தையும் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி இன்கேஸ் ஹேண்ட் ரைட்டிங் வச்சா எங்கள் பசங்க அதுலேயும் வாங்கணுன்றதுக்காக, அதை சிறப்பிக்கிறதுக்காக நாங்கள் அதை வாங்கி கொடுத்துருக்கோம் சார். தேங்க்யூ.